இயேசுவுக்கே புகழ். 3 முக்கிய பாடங்களை பார்ப்போம். முதலாவதாக, உங்கள் பெருமை, அகங்காரம், இன, மத, சாதி அடையாளம் ஆகியவை மனிதனால் உருவாக்கப்பட்ட பாரபட்சங்களுக்கு வழிவகுக்கின்றன. அவை நம் ஆண்டவரின் பார்வையில் பாவங்கள் ஆகும். இயேசு தனது தாழ்மையான பின்னணி காரணமாக தனது சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மேலும் மீட்பரான அரசர் ஒரு பணக்கார ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்ற மனித கண்ணோட்டமும் ஒரு காரணமாக இருக்கிறது. பொதுமக்களிடமும் மத குருமார்களிடமும் சாதி அமைப்பு ஆதிக்கம் செலுத்துகிறது என்று பார்க்கிறோம். இன்றைய சூழ்நிலையில் இந்தியாவில் திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு முறை, நமது விசுவாசம் இவ்வளவு மேலோட்டமாக இருந்தால் நாம் நாத்திகர்களாகவே வாழ்வது நல்லது என்று கூறினார். நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் பெருமைக்கும் சாதிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். கடவுள்தான் தம்பதியினரை இணைக்கிறார் என்று கூறுகிறோம். ஏன் அன்பை விட பாரபட்சத்திற்கு, ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? கடவுளை பிரியப்படுத்த முயற்சி செய்யுங்கள். தாவீதை போல நீங்கள் தவறு செய்திருந்தால் இன்று நீங்கள் மனம் திரும்புங்கள். நியாய தீர்க்கும் நாளில் இயேசு உங்களை ஜாதிகளாகவோ அல்லது மதங்களாகவோ இடது வலது பக்கம் செல்லுங்கள் என்று பிரிப்பார் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நாம் ஏன் அரைகுறை ஒழுக்கமற்ற கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கடவுளின் அருள் நமது மனித எதிர்பார்ப்புகளுக்கு பொருந்தாத ஆச்சரியமான வழிகளில் பெரும்பாலும் வெளிப்படுவதால் கடவுள் நம்மை தாழ்மையுடனும் கீழ்ப்படிதலுடனும் இருக்கும் மனப்பான்மையை கடைபிடிக்க சொல்கிறார். நமது பெருமையையும் அகங்காரத்தையும் அகற்ற நாம் அனைவரும் ஒரு முழு இறை சமூகமாக மாற வேண்டும். தாவீது செய்த தவறுகளுக்காக கடவுளிடமிருந்து இஸ்ரேலுக்கு தண்டனை வந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது அவருக்கு மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்கு காட்டி கற்பித்ததற்கு மாறாக நாம் செயல்படும் பொழுது ஏற்படும் ஆபத்துகள் மற்றும் விளைவுகளை பற்றி இன்று நமக்கு நினைவூட்டுகிறது. இரண்டாவதாக, மற்றவர்களால் நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்களா? நிராகரிப்பு ஆசீர்வாதங்களுக்கு வழிவகுக்கும். கைவிடாதீர்கள், கடவுளோடு நடங்கள். நிராகரிக்கப்பட்ட போது இயேசுவால் தன் மக்களுக்கு ஊழியம் செய்யவோ குணப்படுத்தவோ முடியவில்லை என்று வருத்தப்படுகிறார். ஆனால் அவர் மற்றொரு ஊருக்கு சென்று ஊழியத்தை தொடர்கிறார். நம்முடைய சொந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து நிராகரிப்பு, துரோகம், கைவிடப்படுதல், மீறப்பட்ட நம்பிக்கை, புறக்கணிப்பு அல்லது அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவற்றின் வலியை நீங்கள் அனுபவித்தால் தொடர்ந்து முன்னேறி கொண்டே செல்லுங்கள். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் நிராகரிப்பை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் இரத்தத்தில் புதிய உறவுகளால் நீங்கள் வெகுமதி பெறுவீர்கள். மூன்றாவதாக, விசுவாசம் என்ற பலமான அஸ்திவாரத்தின் மீது ஒரு புதிய வீட்டை கட்டுங்கள். உங்கள் தள்ளாடும் வீட்டை போலியான கிறிஸ்தவ சடங்குகளால் அலங்கரிக்காதீர்கள். இன்று இயேசு விசுவாச குறைவை கண்டு ஆச்சரியப்பட்டார் என்றும் அதனால் எந்த அற்புதமும் நிகழவில்லை என்றும் நாம் கேட்டோம். இயேசு தன் தனிப்பட்ட வாழ்வில் அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் கிறிஸ்துவின் தெய்வீக தன்மை மற்றும் நற்குணத்தின் மீது நம்பிக்கை வைக்கும் விசுவாசம் அவசியமாகிறது.